ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். இன்னைக்கு இருக்கிற பிஸியான உலகத்தில் மற்றவங்களோட நாம் எப்படி ஒரு படி மேலே இருக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, அத்லட்ஸ், அதுக்கப்புறம் இந்த உலகமே திரும்பி பார்க்க வச்ச தலைவர்கள், இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குது. அதாவது அவங்களோட மார்னிங் ரொட்டீன். ராபின் சர்மா எழுதின த 5 AM கிளப் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு முக்கியமான 4 விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தியரி ஆஃப் 20-20-20. காலையில 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறது முக்கியம் இல்ல. அந்த முதல் 1 மணி நேரம் நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றது தான் மேட்டர். இத விக்டரி ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத 3 பங்கா பிரிக்கிறாங்க. முதல் 20 நிமிஷம் பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே சும்மா உட்காந்துட்டு இருக்காம நல்லா வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட மூளையில் BDNF அப்படிங்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். இது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சி அன்னைக்கு முழுக்கும் உங்களை இது செம்ம ஆக்டிவாக வச்சுருக்கும். அடுத்த 20 நிமிஷம் ரிஃப்ளெக்ட், அதாவது கொஞ்சம் அமைதியாக தியானம் பண்ணுங்க. இல்லைனா ஒரு டைரி எடுத்து அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத பிளான் பண்ணுங்க. இது உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். கடைசி 20 நிமிஷம் க்ரோ. இந்த நேரத்தில் ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க. ஒரு புக் படிங்க. அப்படி இல்லைன்னா யூஸ்ஃபுல்லான பாட்காஸ்ட் கேளுங்க. அதாவது இந்த வீடியோ மாதிரி. மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அறிவாளியாக மாறிக்கிட்டு இருப்பீங்க. 2வது, ஒர்க் அவுட் செஞ்சு வேர்க்கணும். நம்மள நிறைய பேர் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியா பார்ப்போம். அது தப்பு. காலையில் வேர்க்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுத்தன்மை வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. 3வது, ஓய்வு ரொம்ப முக்கியம். இதை ட்வின் சைக்கிள்னு சொல்கிறாங்க. வெறும் உழைப்பு மட்டும் வெற்றியை தந்துடாது. ஹை எக்ஸலன்ட் சைக்கிள், அதாவது செம்மையாக வேலை செய்யணும். அதே சமயம் டீப் ப்ரெஸ் சைக்கிள், அதாவது உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான ஓய்வை கொடுக்கணும். நல்லா தூங்குறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அடுத்த நாள் இன்னும் வேகமாக ஓட முடியும். கடைசியாக லேர்னிங் என்றைக்குமே நிற்கக்கூடாது. வெற்றிகரமான மனுஷங்க எல்லாருமே எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தினமும் 20 நிமிஷம் புது விஷயங்களை கற்றுக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் தினமும் 1% இம்ப்ரூவ் ஆனால் கூட ஒரு வருஷம் முடிவில் நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலிருந்து 5 மணிக்கு அலாரம் வச்சு இந்த விக்டரி ஹார்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.